கார்த்திகை மாதம் தொடங்கினதுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனை நோக்கி சென்று பக்தியோட மாலை அணிஞ்சு விரதத்தை தொடங்குறாங்க. ஐயப்பன் விரும்பினா மட்டும்தான் மாலை அணிய முடியுங்கிற அளவுக்கு ஒரு புனிதமான விரதம் தான் இந்த விரதம். இந்த விரதத்துல நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம். அதுல சிலவற்றை பத்தி நான் சொல்றேன். கேரள முறைப்படி 41 நாள் விரதம் இருந்தாலே போதும். கார்த்திகை முதல் நாள்லேருந்து தொடங்கி 41வது நாள்ல மகர ஜோதி சிறப்பு துவங்கும். அதனால 41 நாள் விரதம் தான் சிறந்ததா கருதப்படுது. எந்த மாலை அணியலாம் அப்படின்னா துளசி மாலை அல்லது ருத்ராட்ச மாலை ரெண்டுமே ஏற்றது தான். மாலை அருந்துருச்சு அப்படின்னா அதே மாலையை தொடரணும்னு அவசியம் இல்லை. புதிய மாலையை கூட மாத்திக்கலாம். தினமும் காலையிலையும் மாலையிலையும் குளிச்சு வீட்டில் தினசரி பூஜை பண்ணணும். முற்றிலுமே சைவம் மட்டும்தான் கடைபிடிக்கணும். ஒருவேளை உங்க வீட்டில் துக்கம் ஏற்பட்டது அப்படின்னா அந்த துக்கத்தோட நீங்க யாத்திரைக்கு போக கூடாது. துக்கம் ஒரு பெரும் தீட்டா கருதப்படுறதுனால மாலையை கழட்டிட்டு யாத்திரையை நிறுத்தணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா அதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற ஆன்மீக ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள பக்திஃபை சேனலோடு இணைந்திருங்கள்.